சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் மதி செல்வம் மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், குட் ஈவினிங், வெல்கம் டு அவர் டெஸ்ட் சேனல். நம்ம ட்ரஸ்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேச வந்திருக்கீங்க. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க பிஸியான ஷெடியூல்ல நீங்க சென்னைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி 2 கிளினிக் போட்டுட்டு சென்னை டு அவுட் ஆஃப் சென்னை போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட்டுக்கு கொடுத்தேன்னு சொல்லி கரெக்டா நீங்க ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க டாபிக் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. அன்பே சிவம் டெலிகிராம் சேனலுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய டாபிக்ஸ் எடுத்து நிறைய பப்ளிக்கு நல்ல விஷயங்கள் கொண்டு போறீங்க. உங்களோட சேவைக்கு நன்றிகள். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து மகளிர் மருத்துவத்தில் ஹோமியோபதி. ரொம்ப சந்தோஷம் இந்த டாபிக்ல நான் பேசுறது. ஏன்னா ஒரு வீட்டுல பெண்களோட நலன் சரியா இருக்குன்னா அந்த குடும்பமே சரியா இருக்கும். குடும்பமோட நலன் சரியா இருக்குன்னா அந்த தேசத்தோட நலன் சரியா இருக்கும். சோ எல்லாத்துக்கும் அடிப்படை பெண்களோட நலன். அதை பத்தி நம்ம பேச போறோம். பெண்களோட நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அத 3 பருவ நோய்களா பிரிக்கலாம். நம்ம ஒண்ணு டீனேஜ் வயசுல வரக்கூடிய நோய்கள், அடுத்தது மதர்ஹுட் ஏஜ்ல வரக்கூடிய நோய்கள், அடுத்தது மெனோபாஸ் ஏஜ்ல வரக்கூடிய நோய்கள். டீனேஜ் வயசுனா ஒரு குழந்தை பூ பெய்கிற சமயத்துல அதுக்கு அப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதே போல ஒரு பெண்களோட 20ல இருந்து 40 வயசுக்கு உண்டான என்னென்ன டிசீசஸ் வரும், அதை எப்படி தவிர்த்துக்கலாம், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தியும் பேச போறோம். அடுத்தது 40+ ஏஜ்ல இருக்கிற பெண்களுக்கான பிரச்சனைகள், அதை தவிர்த்துக்கக்கூடிய முறைகள் பத்தி பேசப்போம். நம்ம இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி பெண்களோட பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நிக்குது. அப்ப ஹார்மோன்ஸ நம்ம சரியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட ஹெல்த்த சரியா வச்சுக்கிறதுக்கு ஈக்குவல். இப்போ ஹார்மோனை சரியா வச்சுக்கணும் அப்படின்னா அதுல நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம எடுக்கிற டயட், நம்ம எக்ஸ்போஸ் ஆகுற ஸ்ட்ரெஸ், இந்த 3மே ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. இந்த 3 சரியா இல்லாத போதுதான் அது ஹார்மோனல் இம்பேலன்ஸா மாறுது, அப்புறம் அது டிசீஸா மாறுது. அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா, எல்லா பெண்களுக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் டெய்லியும் ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கணும். அது வாக்கிங்கோ இல்ல டான்ஸோ இல்ல யோகாவோ எக்ஸசைஸோ ஏதாவது ஒண்ணு நம்ம உடம்புக்காக நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 45 நிமிஷம். குழந்தைங்கள்ல இருந்து இந்த பழக்கத்தை பழக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்களை நம்மளோட சேர்த்து இதை பழக்கணும். அப்பதான் அது ஒரு வாழ்க்கை முறையா மாறும். உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட். நம்ம சாப்பிடுறது 3 வேளை எப்படி முக்கியமோ அது போல உடற்பயிற்சிக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அது குடும்பமா சேர்ந்து செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது நம்ம சாப்பிடுற உணவுல நம்ம அதிகப்படியான மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட் நம்ம தேவைக்கு அதிகமா போகும் பொழுது நம்ம உடம்புல அது ஃபேட்டா ஸ்டோர் ஆகும். அந்த ஃபேட் எக்ஸஸ் ஆன ஈஸ்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் இந்த ஃபேட்ல இருந்தும் வெளியே வரும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் பெண்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையா இருக்கும். ஒரு யூட்ரஸ்ல வர ஃபைப்ராய்டா இருக்கட்டும், பிரெஸ்ட்ல வர டியூமர்ஸா இருக்கட்டும், கேல் பிளாடர்ல வர ஸ்டோனா இருக்கட்டும், இல்ல உடல் பருமனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கிறதுனாலதான் வருது. அப்ப ஈஸ்ட்ரோஜனோட அளவை நம்ம உடம்புல சரி பண்ணணும், சரியான விகிதத்துல வச்சுக்கணும்னா நம்ம கார்போஹைட்ரேட்டோட அளவை குறைக்கணும். அப்ப இந்த வீடியோ பாக்குற பெரும்பாலான வீட்டுல என்ன இருக்கும்னா, காலையில தோசை, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு தோசை. இதுதான் நம்ம பெரும்பாலான வீடுகள்ல ஃபாலோ பண்ற உணவு முறையா இருக்கும். இத நம்ம மாத்திக்க பழகணும். தோசை சாப்பிடலாம், ஆனா அரிசி தோசையா இல்லாம நம்ம மில்லட் தோசையா மாத்தலாம். அதை விட சிறந்தது இந்த பருப்புகள்லாம் போட்டு சுடுற தோசைகள், பச்சை பயிறு தோசை, அடை தோசை, இந்த மாதிரி 3 வேளையில ஏதாவது ஒரு வேளை இந்த மாதிரி தோசையா எடுத்துக்கும் பொழுது அது புரோட்டீனோட அளவு உடம்புல அதிகமா நமக்கு கிடைக்கும். புரோட்டீனோட அளவு அதிகமாகும்.
ஒரு அடை தோசை எடுத்துக்கிட்டா அதோட ஒரு நிறைய காய்கறிகள், ஒரு ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஒரு டம்ளர் மோர், இத நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இதுல ஒரு பேலன்ஸ்டான டயட் இருக்கு. இதுல புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. நம்ம அதோட போற கார்போஹைட்ரேட்டும் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ்ல இருந்து கிடைச்சிடும். அடுத்தது மதியமா நம்ம ரைஸ் எடுத்துக்கும் பொழுது அதோட எவ்வளவு சாப்பாடு இருக்கோ அதுக்கு 2 பங்கு காயோ இல்ல கீரையோ எடுத்துக்க பழக ஆரம்பிக்கணும். அடுத்தது நைட் ஃபுட். நைட்ல ஒரு 7-8க்குள்ள சாப்பிடணும். நைட் ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பாதி வயித்தை பப்பாளி பழம் எடுத்து நிறைச்சிடணும். பப்பாளி பழமோ இல்ல வேற ஏதாவது ஃப்ரூட் சாலடோ இல்ல வெஜிடபிள் சாலட்ஸோ பாதி வயிறு அதை நிறைச்சிட்டு மீதி வயிற்றுக்கு நம்ம மில்லட்ஸ் எடுத்துக்கும் பொழுது இது ஒரு பேலன்ஸ்டான டயட், வெயிட் போடாத டயட். இந்த டயட்டுங்கிறது உங்களுக்கு வெயிட்டை குறைக்க ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தா அதை குறைக்க ஹெல்ப் பண்ணும். சுகரை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதையும் குறைக்க ஹெல்ப் பண்ணும். சோ இந்த டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வரும். ஸ்ட்ரெஸ் இல்லாம யாருமே வாழ முடியாது. ஆனா நம்மளுக்கு வர்ற எல்லா நோய்களும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட கனெக்டட். அப்ப நம்ம கோவப்படுறோம், கவலைப்படுறோம்னா அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா அது நம்ம ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு நம்ம உடம்ப பாதிக்கிற அளவுக்கு தொடர்ந்து ஒரே பிரச்சனைகளை மைண்ட்ல போட்டுட்டு அதைவே நம்ம நினைச்சிட்டு நம்மளோட லைஃப தொலைச்சிட வேண்டாம். அது நம்ம ஹெல்த்தையும் வீணாக்கும். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணும். இத குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம தியானம் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, வாக் பண்றது, நம்மளுக்கான ஒரு மீ டைம் வச்சுக்கிறது. எனக்கான ஒரு ஒரு விஷயம் பண்ணா நம்ம ஒரு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம்ல. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். சிலருக்கு புக் படிக்க பிடிக்கும், சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேச பிடிக்கும். இந்த மாதிரி யாருக்கு என்ன பிடிக்குமோ அத நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டா வச்சுக்கிறது நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். நம்ம டிசீஸ்ல இருந்து அது பாதுகாக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பிரச்சனை, அது குறிப்பா பெண் குழந்தைகள் வச்சிருக்கிற பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண் குழந்தைங்களுக்கு இந்த பூஜை பண்றோம் இல்ல கோவிலுக்கு போறோம் மலை ஏறோம்னு சொல்லிட்டு பீரியட்ஸ போஸ்ட்போன் பண்ற மாத்திரைகளை கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு தடவை தானே டாக்டர் யூஸ் பண்றேன், எப்பாவது தானே யூஸ் பண்றேன் அப்படிங்கிற சாக்கே வேண்டாம். நீங்க அந்த மாத்திரைகளே கொடுக்காம குழந்தைகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நோய்கள்ல இருந்து அவங்களை பாதுகாக்க முடியும். ஏன்னா ஒரு தடவை அந்த பீரியட்ஸ போஸ்ட்போன் பண்ற மாதிரியான மாத்திரைகள் எடுக்கும் பொழுது அவங்க லைஃப் டைமுக்குமான பிரச்சனைகளா சிலருக்கு அது மாறுது. ஒரு இன்ஃபர்டிலிட்டியா மாறுது, ஓவர் ப்ளீடிங்கா மாறுது, பிசிஓடியா மாறுது. சோ அதை அவாய்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்தது நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றத நான் இன்னும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நீங்க ஒரு ஹோமியோ டாக்டர்கிட்ட வரீங்க, ஒரு தலைவலின்னு சொல்றீங்கன்னா உங்களோட தலைவலிய பத்தி கேட்டுட்டு உங்க ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். உங்க லைஃப் எப்படி இருக்கு, உங்களோட வாழ்க்கை சிக்கல்கள் என்ன, நீங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க, எதுக்கெல்லாம் கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு உங்க பிரச்சனைகளை பத்தி, மன பிரச்சனைகள் பத்தி நிறைய பேசுவோம். அது ஏன் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் மனசுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இத ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க வேணா இத கற்பனை பண்ணி பாருங்க. இந்த சூழ்நிலைய நீங்க ஒருத்தரோட பயங்கரமான கோபத்துல ஆர்கியூ பண்றீங்க. அந்த ஆர்கியூ பண்ணும்போது ஒரு நிமிஷம் உங்க உடம்ப கவனிச்சு பாருங்க. உங்க உடம்புல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. நம்மளுக்கு ஹார்ட் அதிகமா துடிக்கும். அந்த சமயங்கள்ல நிறைய வேர்க்கும், ரத்தம் நம்ம ஃபேஸுக்கு ஃப்ளஷ் ஆகி போகும், படபடன்னு வரும், கை கால் எல்லாம் நடுங்கும், சிலருக்கு மோஷன் போனுங்கிற அர்ஜ் கூட வரும் ரொம்ப கோவப்படும் போது. இதெல்லாம் நம்ம வெளியே பாக்குற விஷயங்கள். உடம்புக்கு உள்ள என்னென்னலாம் நடக்கும்னா நம்ம பிரெயின் ஹார்மோன்ஸ் தாறுமாறா சுரக்கும், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அமிலம் கேஸ்ட்ரிக் ஜூஸ் அதிகமா சுரக்கும். அது மட்டும் இல்லாம இந்த என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், தைராய்டு இது எல்லாமே கண்ணா பின்னான்னு சுரக்கும் நம்ம அதிகப்படியான கோபமோ இல்ல அதிகப்படியான எமோஷனல்லையும் இருக்கும் போது. இதே இந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு ஒரு 5 நிமிஷம் கோபத்திலேயே நம்ம உடம்பு ஃபுல்லா நடக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸ லைஃப் டைம்க்கு வச்சுட்டு இருந்தோம்னா டெய்லி அதே மாதிரி கோவப்பட்டுட்டே இருக்கும், அதே மாதிரி கவலைப்பட்டுட்டே இருக்கும், ஒரே விஷயத்துக்காக திரும்ப திரும்ப அத மண்டையில போட்டு உழப்பிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த மாற்றங்கள் டெய்லியும் நம்ம உடம்புல நடந்துட்டே இருக்கும். அது டிசீஸா மாறும். அதனாலதான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த்தோட அவ்வளவு கனெக்ஷன் இருக்கு. சோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும்
தொடர்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது பிராக்டிஸ்ல பாசிபிள். அடுத்த விஷயம், இந்த 3 பருவங்கள் சொன்னேன்ல, நம்மளோட டீனேஜ், அப்புறம் மிடில் ஏஜ் விமன், அப்புறம் போஸ்ட் மெனோபாஸ் டைம்ல இருக்கிற விமன். இந்த 3 இடங்கள்லயுமே காமனா இருக்கக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னா ஹைப்போதைராய்டு. ஹைப்போதைராய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு பாடி வெயிட் போடுது, ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு வலியா இருக்கு, எந்த வேலையும் செய்ய பிடிக்கல, பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது, ஹேர் ஃபால் ஆகுது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு தைராய்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிளட் டெஸ்ட் வழியா தெரிஞ்சுக்கலாம். நீங்க எம்டி ஸ்டமக்ல தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது பண்ணும் பொழுது டிஎஸ்ஹெச்சோட லெவல் தேவையை விட அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஹைப்போதைராய்டு அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த ஹைப்போதைராய்டு கண்டிஷன்னா என்ன, இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைப்போதைராய்டு கண்டிஷன் அப்படிங்கும் போது அதுல தைராய்டு வரனால நம்ம தைராய்டு பிரச்சனையும் அது அப்படின்னு நம்ம அப்படி மாத்தி நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா அது தைராய்டு கிளாண்ட்ல வர்ற பிரச்சனை இல்லை. அதுக்கான காரணம் நம்ம தைராய்டு கிளாண்ட்ல கிடையாது. ஹைப்போதைராய்டு அப்படிங்கிறது நம்மளோட இம்யூனிட்டியில வர பிரச்சனை. நம்ம இம்யூனிட்டியோட வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸவோ தாக்கி அழிக்கக்கூடியதா தான் இருக்கணும். ஆனா நம்மளோட இம்யூனிட்டி சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி நம்ம பாடி ஆர்கனவே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட தைராய்டு கிளாண்டா இல்ல ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா இல்ல ஸ்கின்ன அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் தான் இந்த தைராய்டு. 90% ஆஃப் தைராய்டு டிசீசஸ் ஹைப்போதைராய்டு வந்து இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனால தான் நடக்குது. ஏன் இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வருதுன்னா, நம்மளுக்கான ஸ்ட்ரெஸ் தான் அதுக்கான முக்கிய காரணம். அப்புறம் நான் மேல சொன்ன அந்த வாழ்க்கை முறை, ரொம்ப நேரம் உட்கார்ந்தே வேலை செய்யறது, ரொம்ப அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது, ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது, இது எல்லாமே தைராய்டுக்கான முக்கிய காரணங்கள். இப்ப தைராய்டு வந்துருச்சு, நான் எப்படி சரி பண்ணிக்கிறது? தைராய்டு வந்துட்டா லைஃப் டைமுக்கு மருந்து எடுக்கணும்னு சொல்றாங்களே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைராய்டுங்கிறது லைஃப் டைம் டிசீஸ் கிடையாது ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும். அத ஷார்ட் பீரியட்ல ஏர்லியா வரீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள கியூர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான டிசீஸ் ஹைப்போதைராய்டு. இதுல நம்ம ஹோமியோ மெடிசன் கொடுத்து அவங்களோட ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், அந்த இம்யூனிட்டியில வர கன்ஃபியூஷனை கிளியர் பண்றோம். அது வழியா உங்க தைராய்டு கிளாண்ட நேச்சுரலா செக்ரேட் பண்ண வைக்கிறோம். இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த மருந்துகளோடய சேர்ந்து ஹோமியோ மருந்து எடுத்துட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட கால அளவுல நீங்க கம்ப்ளீட்டா அந்த டிசீஸ்ல இருந்து வெளியே வந்துட முடியும். ஏன் ஹைப்போதைராய்டு பத்தி நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இது அதிகப்படியா பெண்கள் கிட்ட நம்ம பாக்குற பிரச்சனையா இருக்கு. அதனால இத பத்தின ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பா வேணும். தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களும் நான் மேல சொன்ன டயட், எக்ஸசைஸோட அந்த மாற்றங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு தைராய்டுல ஒரு நல்ல சேஞ்சஸ் வரதும் பார்க்க முடியும். அடுத்தது நம்ம டீனேஜ் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பார்க்கலாம். இப்ப வந்து 8 வயசான குழந்தையே ஏஜ் அட்டன் பண்ணிடுது. இந்த பெண் குழந்தைங்களை வச்சிருக்கிற அம்மாக்களோட பிரச்சனையும் அதுதான். எனக்கு பொண்ணு சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணிரும், பயமா இருக்கு டாக்டர், என்ன பண்ணலாம், இது எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளை ஆக்டிவா வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல உட்காந்து எப்போதும் டிவி பாக்குறது, செல்போன் பாக்குறது, இல்ல வந்து ஹோம்ஒர்க் பண்றது, படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு 4 செவத்துக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு காரணம். ரொம்ப ஏர்லியா குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்றதுக்கு. சோ குழந்தைங்களோட ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதிகப்படியான கார்போஹைட்ரேட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. இந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா மாதிரியான இந்த ரெடிமேடு ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி பேக்கெட்ல அடைச்சு வைக்கிற ட்ரிங்க்ஸ், சிப்ஸ் இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். நேச்சுரலான ஃபுட்டு, நான் மேல சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ட குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம ரைட் டைம்ல குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்றதுக்கு ஒரு வழியாவும் அது இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பெண் குழந்தைகளுக்கு வர பிரச்சனை பிசிஓடி. ஒரு 14 வயசு குழந்தைக்கும் இப்ப நம்ம பிசிஓடி பாக்குறோம். 35 வயசு லேடிஸ்க்கும் பிசிஓடி பாக்குறோம். பிசிஓடியும் நம்ம லைஃப் ஸ்டைல்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நான் மேல சொன்ன மாதிரி சரியான லைஃப் ஸ்டைல் இருந்தா பிசிஓடியையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். பிசிஓடி இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர், என்னடா சிம்டம் இருக்கும் அதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிஓடி இருக்குன்னா
குழந்தைக்கு ரொம்ப வெயிட் கெயின் வரும், பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும், பீரியட்ஸ் 2-3 மாசத்துக்கு வராது, அப்படியே வந்தாலும் சம்டைம்ஸ் வெறும் டிராப்ஸ் மட்டும் வந்து போகும், இல்ல ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிட்டாலும் அது நாள் கணக்கா 10 நாள் 15 நாளைக்கு ப்ளீடிங் போகும். அது மட்டும் இல்லாம பிம்பிள்ஸ் ஃபேஸ்ல அதிகமா வர்றது, அப்புறம் திட்டு திட்டா கருப்பா கழுத்து பகுதிகள்ல கை கால் பகுதிகள்ல திட்டு திட்டா படிகிறது, அப்புறம் ஃபேஸ்ல ஃபேஷியல் ஹேர்ஸ் வர்றது, மீசை வர்றது, தாடி மாதிரி முடிகள் எல்லாம் வர்றதும் பிசிஓடியில காமனா இருக்கும். பிசிஓடினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கருப்ப சினைப்பையில ஓவரியில இருந்து ஒரு மாசமும் ஒரு ஓவம் வெளியே வரணும், ஒரு முட்டை வெளியே வரணும், முதிர்ச்சி அடைஞ்சு வெளியே வரணும். அப்படி வராம முதிர்ச்சி அடையாம அந்த ஓவரியிலேயே செட்டில் ஆகுது அப்படின்னா அததான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிசிஓடிய ஒரு லைஃப் டைம் டிசீஸா தான் மத்த தெரபிஸ்ல பாக்குறாங்க. அதையும் ஹோமியோல ஒரு 1 year ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல கியூர் பண்ணிக்க முடியும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட ஹோமியோ மெடிசனும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா பிசிஓடில இருந்து வெளியே வந்துட முடியும். அடுத்த பிரச்சனை பெண் குழந்தைகளுக்கு வர்றது டிஸ்மனோரியா, அதாவது பீரியட்ஸ் அப்ப வரக்கூடிய வலி, வயிறு வலி, இடுப்பு வலி, சிலருக்கு வயிற்றுல இருந்து கீழே கால் ஃபுல்லா வலி, அந்த அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜ் போக முடியாது, ஒர்க்குக்கு போக முடியாது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா பெயின் கில்லரே இல்லாம நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு மாசமும் நான் பெயின் கில்லர் போட வேண்டியதா இருக்கு டாக்டர், இந்த வயசுலயே நான் பெயின் கில்லர் குழந்தை கொடுக்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு, பெயின் கில்லர் கொடுத்து உடம்புல சைடு எஃபெக்ட் வந்துருமோன்னு பயமா இருக்குன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. ஹோமியோ மெடிசன்ல பெயின் கில்லர் இல்லாம நம்ம இந்த பீரியட்ஸ் பெயினை கியூர் பண்ணிக்க முடியும், குறைச்சிக்க முடியும், கியூர் பண்ணிக்க முடியும். சோ டிஸ்மனோரியா அப்படிங்கறதும் சிம்பிளா நம்ம சரி பண்ணிக்க கூடிய ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல நான் ஒரு கேஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு அம்மா ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. அவங்க வந்து தைராய்டு பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. அவங்க கிட்ட நான் கேஸ் எடுக்கும் போது எதுக்கெல்லாம் மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். டாக்டர் எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு, அதுக்கு நான் மருந்து சாப்பிடுறேன். அப்புறம் எனக்கு மலச்சிக்கல் இருக்கு, மோஷன் போட கஷ்டமா இருக்கு, அதுக்கு ஒரு மருந்து போடுறேன். அப்புறம் எனக்கு ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமா இருக்கு, அதுக்கு ஒரு மருந்து சாப்பிடுறேன். வயிறு பிரச்சனையா இருக்கு, சரியா ஜீரணமாக மாட்டேது, நிறைய கேஸ் வயிற்றுல சேருது, அதுக்கு ஒரு மருந்து, ஜீரணத்துக்காக ஒரு மருந்து போடுறேன். இது மட்டும் இல்லாம வாரம் தலைவலியும் வந்துருது, தலைவலி வரும்போதெல்லாம் தலைவலிக்கு ஒரு மருந்து போட்டுட்டு இருக்கேன். ஆனா இதை ஒரு 5-6 வருஷமா ஃபாலோ பண்றேன், எதுல இருந்துமே எனக்கு கியூரே இல்ல டாக்டர், ஏன் எனக்கு இது சரியாகவே மாட்டேது அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா நம்ம இப்படி ஒரு டிசீஸ்க்கும் தனித்தனி மருந்துகள் போட்டுட்டே இருக்கும்போது எந்த டிசீஸும் சரியாகாது. இங்க இந்த அம்மாவோட பிரச்சனை பார்த்தோம்னா எல்லாமே ஒரே கூட்டுல கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு டெஃபினட்டா கான்ஸ்டிபேஷனும் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஜீரணம் சரியாகாது, அதனால மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் இருக்கனால வயிற்றுல நிறைய கேஸ் சேரும், கேஸ் அதிகமா சேரனால தலைவலியும் வரும். இன்னொன்னு தைராய்டு பிரச்சனை ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவை கூட்டும். சோ இப்ப இந்த தைராய்டு பிரச்சனை ஒரே ஒரு ரீசன்னால வர்ற மத்த சிம்டம்ஸ் தான் அவங்க சொன்ன மத்த நோய்கள். அதுக்காக தனித்தனியா மருந்துகளும் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம இந்த தைராய்டு பிரச்சனை ஏன் வந்தது, அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸோட கனெக்ஷன் என்னன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரே ஒரு ஹோமியோ மெடிசன் தான் கொடுத்தோம். அந்த ஒரு மெடிசன்லயே அவங்களுக்கு தைராய்டும் சரியாச்சு, அவங்களோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் நார்மல் வந்தது, தலைவலியே இல்லாத ஒரு லைஃபுக்கு போனாங்க, மலச்சிக்கலும் கிளியர் ஆச்சு. சோ உங்களுக்கு வர்ற டிசீஸ்க்கு தனித்தனியா மருந்துகள் போடுறத அவாய்ட் பண்றதுமே நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இத நான் மேல சொல்ல மறந்துட்டேன், அதனால நடுவுல சொல்றேன். சோ தனித்தனியான மருந்துகள் போடாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நோயும் இன்னொரு நோயோட கனெக்டட் தான். சோ நம்ம உடம்ப முழுசா பார்த்து உடம்பு மனசுக்குமான கனெக்ஷனை நம்ம சரியா அனலைஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோம்னா எந்த டிசீஸையும் ஹோமியோல கியூர் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம பெண் குழந்தைகளுக்கான நோய்கள் முடிச்சிட்டோம். 20 to 40 வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பார்க்கலாம். இந்த ஏஜ் அப்படிங்கிறது ஒரு தாய்மை பருவம்னு சொல்றோம். இதுல என்னென்ன பிரச்சனை காமனா இருக்கும்னா இதுலயும் பிசிஓடி இருக்கும், அதையும் தாண்டி ஃபைப்ராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப ரொம்ப காமனா இருக்கு, யூட்ரைன் ஃபைப்ராய்டு. இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டு வர்றதுக்கு காரணம்
நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜனோட அளவு கூட இருக்கிறது தான். ஈஸ்ட்ரோஜன் யூட்ரஸ்ல அதிகப்படியா வேலை செய்யும் போது அது ஃபைப்ராய்டா மாறும். அப்ப ஈஸ்ட்ரோஜனோட அளவை குறைக்கணும்னா நான் மேல சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பேலன்ஸ்டான டயட், புரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், கார்போஹைட்ரேட்டை குறைவா எடுக்கணும், நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் ப்ராப்பரா இருந்தா ஃபைப்ராய்டு வராம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபைப்ராய்டு வந்துடுச்சு, நான் என்ன டாக்டர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா ஃபைப்ராய்டுன்னு வந்தா உங்களுக்கு ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணுங்க, இல்ல யூட்ரஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லப்படும். ஒரு சின்ன கட்டிக்காக ஒரு உறுப்பவே இழக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. ஃபைப்ராய்டை நம்ம கம்ப்ளீட்டா ஹோமியோல கியூர் பண்ணிக்க முடியும். ஃபைப்ராய்டுனால வரக்கூடிய அதிகப்படியான ப்ளீடிங், அதிகப்படியான வலி, இது எல்லாமே மருந்திலேயே நம்ம குறைச்சிக்க முடியும். இது சர்ஜரியே இல்லாம இந்த பிரச்சனைய கியூரும் பண்ணிக்க முடியும். இந்த ஃபைப்ராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு 3-4 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு வர வரைக்கும் பெருசா சிம்டமே இருக்காது. இந்த 4 சென்டிமீட்டருக்கு மேல போகும்போது தான் அதிகப்படியா ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப அனீமிக் ஆயிடுவாங்க, ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்பவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாவும் இருக்கும். இத நம்ம மருந்துகள் கொடுத்து குறைக்கும் பொழுது படிப்படியா அந்த ஃபைப்ராய்டு சுருங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதனால வந்த எல்லா பிரச்சனைகளையும் மருந்துகள்லயே நம்ம சரி பண்ணிட முடியும். அடுத்தது இந்த மிடில் ஏஜ் லேடிஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து சாக்லேட் சிஸ்ட். ஓவரியில வரக்கூடிய எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் இல்லைன்னா சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனை தான். இது வந்தாலும் ஜென்ரலா சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது இருக்கும்போது பீரியட்ஸ்க்கு முன்னாடி கடுமையா லோவர் அப்டமன்ல வலி வரும், பீரியட்ஸும் இர்ரெகுலர் ஆகும், ஓவர் ப்ளீடிங் கூட சிலருக்காகும், ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷனா மாறும். அந்த சாக்லேட் சிஸ்டோட சைஸ் பெருசா ஆக ஒரு பெயின்ஃபுல்லான கண்டிஷனா அது மாறும். இத வித்தின் 1 monthலே இந்த பெயின்ல இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிஸ்டோட அளவை குறைச்சு கம்ப்ளீட்டா சாக்லேட் சிஸ்ட மருந்துலேயே நம்ம கியூர் பண்ணிக்கவும் முடியும். அடுத்தது வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து நம்ம ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றோம், இல்ல சரியா தண்ணி குடிக்கல, இல்ல நம்ம ஒரு ஹைஜீனிக்கான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலன்னா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு இருக்கு. இது ஒரு 40க்கு மேல பெண்களுக்கு வெள்ளைப்படுற பிரச்சனை இருந்தா அதுக்கான சில டெஸ்ட்கள்லாம் நம்ம பண்ணி அது நார்மலான பிரச்சனை தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நார்மலான ஒரு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா அதனால உங்களுக்கு அரிப்போ, எரிச்சலோ, இல்ல அதுல இருந்து ஸ்மெல்லோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அது இன்ஃபெக்ஷன்னால வந்த வெள்ளைப்படுதல். அப்போ அதுக்கும் சில மருந்துகள் இருக்கு, அதை எடுத்துட்டு நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட முடியும். இந்த வெள்ளைப்படுற பிரச்சனை இருக்கவங்களுக்கு வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெள்ளை பூசணி ஜூஸ்ல அந்த விதையும் தோலையும் விட்டுட்டு நடு போர்ஷன் மட்டும் எடுத்து மோர்ல அடிச்சு குடிச்சிட்டு வரும்போது இது வெள்ளைப்படுதல் குறைய ஆரம்பிக்கும், பாடி ஹீட் குறையும், அது வழியா இதுவும் குறையும். இன்கேஸ் அதுலயும் குறையலன்னா ஹோமியோ மெடிசன்ஸ் இருக்கு, 1 weekல இந்த லியூகோரியா பிரச்சனைய நம்ம கியூர் பண்ணிடணும். அடுத்தது 40+ இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. 40 வயசு மேல போயிட்டாலே இந்த பெரிமெனோபாசல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர் நான் பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பீரியட்ஸ்ல இர்ரெகுலர் ஆகும். ஒன்னா பீரியட்ஸ் வராது, இல்ல ஸ்பாட்டிங் மட்டும் வரும், இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு ப்ளீடிங் போகும். இந்த சிம்டம் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்புறம் மூட் ஸ்விங்ஸ் வரும். மூட் ஸ்விங்னா அதிகப்படியா கோவப்படுவாங்க, அவசியமே இல்லாத விஷயத்துக்கு கத்துவாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க, ரொம்ப அழுவாங்க, திடீர்னு இப்படி மூட் மாறி மாறி நடக்கும். ஒரு 40 வயசுக்கு மேல பெண்களே கொஞ்சம் இரிட்டபிளா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர பிரச்சனை தான். அதோட சேர்த்து உடம்பு திடீர்னு சூடாகிறது, நைட்ல வந்து ரொம்ப வேர்க்கிறது, முகத்துல உடம்புல எல்லாம் அதிகப்படியா வேர்க்கிறது, வெயிட் கெயின் ஆகிறது, பாடி வீக் ஆகிறது, டயர்ட் ஆறது, ஜாயின்ஸ் எல்லாம் பெயின் வர்றது, இது எல்லாம் சேர்ந்துருக்குன்னா இது வந்து மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இதையும் ஹோமியோ மெடிசன்ல ரொம்ப ஈஸியா நம்ம குறைச்சிக்க முடியும், கியூரும் பண்ணிக்கலாம். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல வரக்கூடிய ஓவர் ப்ளீடிங்கோ இல்ல மூட் ஸ்விங்கோ எதுவா வேணா இருக்கட்டும், 1 monthலயே நம்ம ஹோமியோ மெடிசன்ல அதை கியூர் பண்ணிடவும் முடியும்.
சோ பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்திலையும் ஹோமியோபதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பங்காற்றுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். நம்ம ஒரு கேல் பிளாடர்ல ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சர்ஜரி, யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு வந்துட்டா அதுக்கு ஒரு சர்ஜரி, டான்சில் பெருசானா அதுக்கு ஒரு சர்ஜரி, இப்படி ஒரு சின்ன நோய்க்காக ஒரு உறுப்பு இழப்பு அப்படிங்கிறது இங்க ரொம்ப காமனா இருக்கு. அப்படி இல்லாம பெரும்பாலான சர்ஜரிஸ ஹோமியோல அவாய்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சர்ஜரி அப்படின்னு சஜஸ்ட் பண்ணப்பட்டதுன்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க. உங்களோட உறுப்பை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிகள் ஹோமியோபதியில இருக்கு. தேவையில்லாத சர்ஜரிஸ் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம். அங்க அவசியமா இருக்கு சர்ஜரினா டாக்டரே சொல்லுவாங்க நீங்க சர்ஜரி போயிருங்க அப்படின்னு. ஆனா அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்கும்போது உங்க உறுப்பை நீங்க பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ பெண்களோட ஹெல்த் ரிலேட்டடா நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ பேசணும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம அதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா எவ்வளவு விஷயம் நிறைய நிறைய கடகடன்னு ஒரு 1/2 hourல வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. பாஸ்கர் சார், குமரகுரு, எதனா கொஸ்டின்ஸ் இருக்கா? டாக்டர் அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். அம்மா, என்னுடைய டாக்டருக்கு நீங்க சொன்ன ப்ராப்ளம் நிறைய இருக்கு. சரிங்க. இந்த கால் பிளாடர் சொன்னீங்க, அந்த ப்ராப்ளத்துக்கும் அவங்க போயிட்டாங்க. போய் என்னமோ மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. ஆபரேஷன் கூட பண்ணதா அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா அவங்க கேட்கல. இந்த தைராய்டு பிரச்சனையும் இருக்கு. ஹோமியோனா எப்படி தனியா டாக்டர் போய் குரோம்பேட்ல நான் இருக்கேன். குரோம்பேட்ல ஒரு ஹோமியோ காலேஜ் ஒன்று இருக்கு, மெடிக்கல் பிளஸ் காலேஜ் இருக்கு. அங்க போய் பார்க்கலாமா? இது பார்க்கலாங்க சார், நீங்க எங்க வேணாலும் ஹோமியோ பார்க்கலாம். நீங்க அது காலேஜஸ்ல நிறைய நியூ டாக்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ நீங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரா நீங்க பார்த்து போங்க, பார்க்கலாம் நீங்க. அப்படிங்களா? உங்களுடைய கிளினிக் இங்க சென்னையில இருக்குங்களா? என்னோட கிளினிக் வேளச்சேரியில இருக்கு, சென்னையில. வேளச்சேரி. ஆமா. யார்கிட்ட உங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறேன் நானு. ஓகேங்க சார், சரிங்க. ஓகே, நம்ம ஒரு சாதாரண விஷயமா தான் ஒரு இஷ்யூ ஆரம்பிக்கும். லேடிஸ்க்கு பார்த்தோம்னா திடீர்னு வெயிட் போடும், இல்லைன்னா பீரியட்ஸ் வராது. நம்ம சாதாரணமா அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா. அது வந்து அப்புறம் தான் ஒரு படிப்படியா அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும். அப்புறம் திடீர்னு சர்ஜரி போக வேண்டியதா இருக்கும். அதனால ஆரம்பத்திலேயே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மருந்துலயே சரி பண்ணிக்க முடியும். ஓகே, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? வேற என்ன கேள்வி இருக்கா? கொஸ்டின்ஸ் இருக்கா? என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா? என்ன கேள்வி இருக்கா? மேடம் தேங்க்யூ சோ மச். வந்து சொல்லுங்க. முறை சொன்னீங்களே, இது லேடிஸ்க்கு மட்டுமா? இது ஜென்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகுது வாழ்வியல் முறை? எல்லாருமே ஃபாலோ பண்ணல. நான் தான் சொன்னேன், உங்களுக்கு வந்து அது பிளட் சுகரை குறைக்கும், வெயிட் குறைக்க ஹெல்ப் பண்ணும், கொலஸ்ட்ரால் குறைக்கும். இந்த லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ மேடம். இவ்வளவுதான். சரிங்க சார். ஓகே. ஆக்சுவலா மேடம், நீங்க ஆக்சுவலா உமன் ரிலேஷன் பேசும்போது வந்து இப்ப லேட்டஸ்டா இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பப்ளிக் சின்ன சின்ன விஷயம், சின்ன பசங்களுக்கே வந்து நிறைய ஃபேஸ் பண்றாங்க. இப்ப டீனேஜ் பசங்களே வந்து நிறைய ஃபேஸ் பண்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து ப்ரிகாஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி क्वेश्चंस கேக்குறாங்க. என்னங்க சார், புரியல, என்ன தடவை சொல்லுங்க. ப்ரிகாஷன் எப்படி இருக்கலாம்னு கேக்குறாங்க. ப்ரிகாஷன் இந்த டிசீஸ் அவாய்ட் பண்ணிக்கிறதுங்களா? ஆமா. இதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொன்னேன்லங்க சார். ஆக்டிவா இருக்கிறது, டயட்டை ப்ராப்பரா எடுத்துக்கிறது, நம்ம தொடர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒர்க் பண்ணாம நடுவுல எந்திரிச்சு கொஞ்சம் வாக் பண்றது, இல்ல உட்கார்ந்து எந்திரிக்க, அந்த மாதிரி ஏதாவது பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றது, அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், இது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் தான்.
ஆக்சுவலா இப்போ எஸ்பி லைஃப்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் பேஸ் ஆகுது. இப்போ படிக்க சரி. ஆரம்பிக்கிறதுல இருந்து இப்போ டில் 8 அவங்க படிக்கிறதே செஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ படிக்கிறதுல இருந்து அவங்க ஸ்கூல் டேஸே செஸ் ஆகி காலேஜ் டேஸ் செஸ் ஆகி அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற இல்லைங்க சார், அது சிச்சுவேஷன்ஸ்ல. ஆதரிக்கு பெற்றோர்கள் சைடு இருந்து நம்ம பேரண்ட்ஸ் ஒரு காரணம் தாங்க. கரெக்ட். நம்ம குழந்தை எல்கேஜிலயே வந்து ஐஏஎஸ் அளவு படிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அது அந்த அழுத்தம் தான் ஸ்கூல் மேல போகுது. அப்ப அத நம்ம மாத்தணும்னா நம்ம கிட்ட இருந்து மாற்றத்தை ஆரம்பிக்கணும். கண்டிப்பா 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 கண்டிப்பா. தேங்க்யூ சோ ஆமா, மச் அது ஃபார். வந்து ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி ஷேர் பண்ணா ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க சார், அவ்வளவுதான். அவங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணி இதே மாதிரி நிறைய செஷன் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.